பேசணும். ஏன்னா இதில் வந்து நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தில் சிறப்பு ஆலோசகராக அவரை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய இதை வந்து நம்ம இங்கே பேசலாம். அவங்களுடைய நம்ம எப்படி வந்தோம் என்னன்றது. இன்றைக்கி நேரங்கள் வந்து ஒரு மேட்ரு இல்லை. இப்போ நம்ம ஃபுட்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி இதுக்காகவே நம்ம ஒதுக்குறோம். ஆமாங்க. ஏன்னா அவரை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னை பற்றி ஒரு சில எல்லாமே இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஐயா யார், எப்படி வந்தார், இதெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடல். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களுக்குலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரோல் மாடல் எடுத்து அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆவாங்க. இது போல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இதை நான் வந்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் இப்படி வந்திருக்காங்க. இப்போ சார் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு எஸ்ஐ ஆகி, இன்ஸ்பெக்டர் ஆகி, டிஎஸ்பி ஆகி, எஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆகிருக்காருன்னா அவர் எவ்வளோ ஒரு சிரமத்தில் கஷ்டத்தில் இருந்து வந்திருப்பார். இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி இன்னைக்கு பல பேருக்கு வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த மீட்டிங் தான் இது. ரைட்டுங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உண்மைங்க அது தெரியணும். இப்போ அவருடைய இதெல்லாமே நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது தான். அதனால இங்கே ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கிற எத்தனை பேரும் முக்கியமான ஒவ்வொருத்தரும் யார் யார் என்ன அப்படின்றத இங்கே வந்து பேசலாம். அது கவலையப்பட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து சார், என்னுடைய சொந்த ஊர் வந்து ஓமலூர் தாலுக்கா மானத்தால் கிராமம், துளசம்பட்டி பக்கத்தில் இருக்குது. எங்கள் அப்பா வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜ் முன்சீப். அவர் தான் ஓமலூர் தாலுக்காவிலே ஃபர்ஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சவர். அவருக்கு சம்பளம் 43 ரூபா மாதம். எங்கள் ஊரில் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூலு. ஹைஸ்கூல் போகணுன்னா 10 கிலோமீட்டர், தாராமங்கலம், மேச்சேரி, ஓமலூர். நோ பஸ், எல்லாம் பார்த்து பஸ்ஸே கிடையாது. 6th 7th வரைக்கும் டெய்லி காலையில் 10 கிலோமீட்டர், சாயங்காலம் 10 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த பாப்பா வீடு அவ்வளோதான் 6th படிக்கும்போது. அந்த பை தூக்க முடியாது என்னால். 7th கோட்டரியில் எங்கள் வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. சைக்கிளில் போனால் வேடிக்கை பார்ப்பான், மோட்டர் சைக்கிள் மாதிரி. அதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th படிக்கும்போது துளசம்பட்டியிலே ஹைஸ்கூல் வந்து அங்கே படித்தோம். இல்லை, ராலி கிரீன். எஸ்எல்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எல்சியில் பார்டர் மார்க்கு நான் படிக்கவே மாட்டேன். நான் am 0 in ரீடிங். எல்லாம் பார்த்துங்க. மை ரீடிங் பிட்வீன் தி வேர்ட்ஸ், சென்டென்சஸ், லைன்ஸ் அண்ட் பேராகிராஃப் பேஜஸ் ஆர் வெரி புவர். ஒரு பேரா படிக்கும்போது வேற எங்கேயாவது போய் குத்தி போய் படிக்க மாட்டேன். பட் ஆப்சர்வேஷன் அதிகம். 300 சம்திங் மார்க் வாங்கணும். அப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேரும். அங்கெல்லாம் இடம் கிடைக்கும். நம்ம கன்சல்டன்ட் காலேஜில் பியூசி நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது படித்தா டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அல்லது பிஎஸ்சி அக்ரி ஆகலாம். அங்கே போயிட்டு பிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்கே தமிழ் மீடியத்தில் படிச்சு போனா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஒன்றுமே விளங்கலை. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஆங்கில எழுத்துக்களே தெரியும், ஏபிசி. அது வரைக்கும் தெரியாது. ரிசல்ட் என்னாச்சு? பிஎஸ்சியில் நான் ஃபெயில். பிசிக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட். எங்கள் அப்பா உள்ள சேலத்தில் ராமகிருஷ்ணா டுட்டோரியல் காலேஜ், அதில் சேர்ந்து படிச்சுட்டு பியூசி பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிகாம் கண்ட காலேஜ். பிகாம் முடித்த உடனே அதுக்கப்புறம் லா காலேஜில் படிக்கிறேன். பிஎல் ரெகுலர் மெட்ராஸ் லா காலேஜ். 76 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எமர்ஜென்சி. நான் பிஎல் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து சர்வீஸ் கமிஷன் மூலமாக டைரக்ட் எஸ்ஐ கால்வர் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ தெரியாது. எங்கள் மாமா ஒருத்தர் பெட்டேர் படிச்சுருந்தார். அவர் அப்ளை பண்ண சொன்னார். அப்ளை பண்ணேன். பை ஆன் மெரிட். நல்லா பாருங்க, I don't know the basic knowledge about the examination, competitive examination. இவர் பாட்டுக்கு தினம் காலையில் மாலையில் கொடுக்குறாரு. கோச்சிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
எத்தனை பேப்பர் என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். இன்னைக்கு என் சிஸ்டர் மேரேஜ், நாளைக்கு போய் எழுதுறேன். பட் நல்லா பாருங்க, ஐ நோ குட் இன் ஜென்ரல் நாலேஜ். எல்லாம் பக்கத்தில் தான் 20 பக்கம் 30 பக்கம் எழுதலாம். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுனேன். ஜென்ரல் நாலேஜ் என்ன கேட்டு எழுதுனாங்க. எங்கள் பெஞ்சில் எழுதுனீங்க 4 பேர்த்துல 3 பேர் பாஸ் பண்ணிட்டோம், 3 பேர் செலெக்ஷன் ஆகிட்டோம். சி நல்லா பார்டரில், நான் வந்து பார்டரில் பாஸ் பண்ணிட்டேன், ஹை மார்க் கிடையாது. பார்டர் பாஸ் பண்ண உடனே ஐ கால் ஃபார் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ கூப்பிட்ட உடனே கேள்வி கேட்குறேன். கேள்வி மேலே 15 நிமிஷம் வளைச்சு கேட்குறேன். ஐ டோன்ட் நோ சார். சும்மா சாதாரணமாக நான் எனக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு இதில் போகல. 15 ரூபா இன்டர்வியூ போனால் தான் தெரிஞ்சிருக்க அவருடைய எருமை. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்ரீபால் சொல்லிட்டு ரிட்டையர்ட் டிஜி, ரிட்டையர் ஆகிட்டார். அவர் ஜெயின் பை கம்யூனிட்டி ரொம்ப மைல்டாக பேசுவார். அவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் காவல் நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறீங்க. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு நெக்லஸ் காணாம 3 பவுன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு திருடு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லை சாரி, ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வந்து அந்த பின்னாடி சீட்டுக்கு உட்காந்துருக்கோம்ல, ரிக்ஷாவில் சீட் ஒன்று இருக்கும் பெருசாக ஆட்டோமே, அது காணாமல் போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு பெண் வந்து தன்னுடைய 3 பவுன் நெக்லஸ் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நான் இமீடியட்டாக அந்த நெக்லஸ் காணாமல் போனது தான் நடவடிக்கை எடுப்பேன். ஆஹா, அப்படின்னா உங்கள் ராஜ்யத்தில் வசதியான ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். நோ சார், சாரி. அப்போ இந்த ரேங்க்லாம் எனக்கு தெரியாது. போலீஸில் ஹெட் கான்ஸ்டபிள் பிசிசிஆராக இருப்பாங்க, அவங்களோட எடுக்க சொல்லுவேன். முடிஞ்சது. ஐ காட் செலக்டட். அதில் என்ன ஒரு பியூட்டினா, அம்பாசங்கர் சேர்மன் டிஎன்பிசி. அம்பாசங்கர் சேர்மன் உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து எங்கள் இதில் கிட்டத்தட்ட எம்பிசி வன்னிய வகை தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 40-43 பேர் போயிருந்தோம். ஆல் த 43 ஆர் எலிஜிபிள். நல்லா பார்த்துங்க, ஆல் த 43 ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட். 40 பேர் செலக்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு என்ன டிஎன்பிசியில் நடக்குதுன்னா, இங்கே இன்டர்வியூவில் ஒரு ஆள் கூட இல்லை. இவன் இன்டர்வியூக்கு போகிறான், டெப்டி கலெக்டராக வர முடியல. 14 பேர் டெப்டி கலெக்டர், 15வது அந்த ஒரு பொண்ணு வந்து டிஎஸ்பியே வருது. காரணம், இன்டர்வியூவில் அந்த பொண்ணுக்கு மார்க் போடுறதுக்கு நம்ம ஆளுங்க யாரும் இல்லை. 2 மார்க் 3 மார்க் போட்டு அந்த பொண்ணு போயிருக்கு டிஎஸ்பியா. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏசியா இருக்கு. ரைட், முடிச்சுட்டு ஐ கம் டு தி டிபார்ட்மெண்ட். டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஐ கிரியேட் இஸ் ஹிஸ்டரி. ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட்டு இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நோட் பண்ணுங்க, முக்கியமானது. என்னுடைய ஆம்பிஷன் என்ன, ஏதாவது ஒன்று செய்யணும். மேச்சேரியில் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் போட்டால் ஒரு ஷேர், 10 லட்சம் போட்டால் டைரக்டர். இப்போ முத்துமாணிக்கு ஒரு டைரக்டர். பெயிண்ட்டு, எலக்ட்ரிக்கல், ஹார்ட்வேர், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு நான் தான் எம்டி. என்ன ஒரு பியூட்டினா, ஒரு சில பேர் எல்லாம் கமல் அடிச்சு அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 100% நான் ஹானஸ்டாக இருக்கிறேன். ஜென்யூனாக டிரான்ஸ்பரண்டாக பிஸ்னஸ் போகுது. இப்போ பிஸ்னஸ் அப்படி பிக்கப் ஆகிடுது. அதனால் 1 or 2 இயர்ஸில் பிக்கப் ஆகிடும். 5-6 வருடங்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த தொழில் மாற்றக்கூடிய என்னுடைய குறிக்கோள். தட் இஸ் மை ஆம்பிஷன். சி ரிட்டையர்டு உட்காந்துருக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். சி ஐ ஆம் running 75, சாரி 74. இப்போ 74 வயசு ஆகுது. அதனால காலம் பொன் போன்றது, காலத்து வீணாகக்கூடாது. ஒவ்வொருத்தருமே தங்களால் முடிகிற வரைக்கும் உழைக்கலாம். முடியாத சமயத்தில் ஓய்வு எடுத்துக்கலாம். போதும், இனிமேல் எல்லாம் நிறையா வந்துட்டு நினைக்கிறேன். நானே அதிக நேரம் எடுத்துக்கிட்டா மற்றவங்களாம் பேச முடியாது. எல்லோருமே இப்போ வந்து என்னை வந்து ஒரு ரோல் மாடல் போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க. ஈவன் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் இப்போ நான் சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் ஆனஸ்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய திருக்குறள் தூதுவர் முனைவர் மோனிஷ் அவர்களுடைய அழகான ஒரு பரதநாட்டியம். தமிழகம் முழுவதும் பல மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர்
இன்னும் வந்து அவர் வந்து சிறப்பிக்காம இருக்காரு. சோ அந்த தகவலை நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் எங்களோட ஊர்ல, எங்களுடைய சங்கத்துல, எங்களுடைய நட்பு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிறுவன் இருக்கான், கலைக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா, ரொம்ப அற்புதமான கலைக்கூடிய ஒரு கலைஞர். அந்த கலைஞருக்கு அரசு சார்பாக ஒரு விழா எடுத்து அரசு சார்பாக ஒரு விருது அளிக்க வேண்டும் என்று நம்முடைய செயற்பொறியாளர் பழனிசாமி ஐயா அவர்களுடைய முயற்சியால் வரக்கூடிய ஜனவரி 26 நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் இந்த சிறுவனை பாராட்டி சிறப்பிக்க இருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு மோனிசருடைய ஒரு அழகிய ஒரு நடனம். ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஐங்கரனே செற்பரனே சற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஐங்கரனே செற்பரனே சற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஐங்கரனே செற்பரனே சற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஐங்கரனே செற்பரனே சற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே. வெண்திரையணிந்த சங்கரனும் வெண்குழலூதும் மாதவனும், வெண்திரையணிந்த சங்கரனும் வெண்குழலூதும் மாதவனும், வேதம் வகுக்கும் நான்முகனும் வேண்டும் வரங்களை அருள்பவனே, வேதம் வகுக்கும் நான்முகனும் வேண்டும் வரங்களை அருள்பவனே, வெண்திரையணிந்த சங்கரனும் வெகுழலூதும் மாதவனும், வேதம் வகுக்கும் நான்முகனும் வேண்டும் வரங்களை அருள்பவனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே, ஐங்கரனே செற்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆனை முகத்தவனே. நினைத்த காரியம் கைகூடும், நர்த்தன கணபதி அருளாலே
தமிழகம் முழுவதும் இன்னும் பல மேடைகளை அலங்கரித்து நீ வாழ்வாங்கு தமிழை போல் சிறக்க வேண்டும் என்று ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்துகிறது. இந்த அற்புத கலைஞனுக்கு நம்முடைய கோவை மேனாள் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழக முனைவர் அன்பிற்குரிய ஐயா அவர்கள் இந்த நூலடியை பொன்னாடியாக நினைத்து மாணவனை கௌரவப்படுத்துமாறு பணியோடு வேண்டுகிறேன். உடன் இருந்து மாணவனை சிறப்பிக்குமாறு பணியோடு அழைக்கிறேன். வாங்க 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 சார், வாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதை போல இந்த கலைஞருடைய எல்லா புகழுக்கும் காரணமான தாய் தந்தை அவர்களை போற்றி சிறப்பு செய்வதில் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகிறது. அம்மாவுக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா பரவாயில்ல. சார் இங்க பாருங்க சார், கைதறி கொடுக்கலாம், தப்பு இல்ல. அப்படியே இருங்க. ஓகே. தமிழுடைய சிறப்பு பெருமைகள் என்ன அப்படின்னு ஒரு 2 நிமிடம் மட்டும் நேரத்தில் பேச வருகிறார் குமரன் ராஜ் அவர்கள், 7ஆம் வகுப்பு மாணவர். தொடர்ந்து கிருத்திக் ரோஷினி ரெடியாருங்க. அகத்திய திருவாய் மலர்ந்து அகம் புறமென பிரிந்து ஈழசி நாடகம் என முக்கணியாய் கணிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் வளர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையனத்தை கண்டு அத்தமிழை வாய்மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து. உங்களை நினைத்து தமிழ் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் என் தமிழுக்கு முன்னால் நாம் அனைவரும் ஒன்றுமே இல்லை. தேடி சோறு நிதர்ந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று உலக நாடுகளை மிரள வைத்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று தாய்ப்பாலுடன் தமிழ் உணர்வை மூட்டும் ஒரே மொழி நம் தமிழ் மொழிதான். மேன்மை என்றாலே அது என் அன்னை தமிழ் தான். அதிலே தமிழின் மேன்மையை குறித்து நான் பேச வேண்டுமா? இலக்கியமும் இலக்கணமும் கொண்ட இந்த காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்த இன்றும் இனிமை குறையாமல் அருந்தமிழ் சிறப்பினை எடுத்துரைக்க இந்த அவை போதாது. எழுத எழுத எழுத்துக்கள் தீராது, சொல்ல சொல்ல சொற்கள் போதாது. பழமைக்கும் பழமையாய் இலக்கிய வளமோடு நிற்பதோடு புதுமைக்கும் புதுமையாய் கருத்து செல்வம் நிறைந்ததாய் இன்று ஒய்யாரமாய் பவனி வருவது நம் செந்தமிழ் தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேதியர் குறிப்பிட்டதை போன்று தமிழை நமது வளமாக போற்றி அதன் தனித்தன்மையை காப்போம். முதலில் நமது தமிழ் சங்கம் 4440 வருடங்களுக்கு முன்பு 549 தமிழ் புலவர்களால் நிறுவப்பட்டது. 2ஆம் தமிழ் சங்கம் 3700 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது. 3வது தமிழ் சங்கம் மதுரையில் நடைபெற்றது. இப்படி உலகில் உள்ள எந்த மொழிக்கும் இல்லாத உயர்வும் பெருமையும் உடையது நம் தமிழ் மொழிதான். கனியிட ஏறிய சுவையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நடிபசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் என்னும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். ஐயா, தமிழின் முதலெழுத்து ஆ. ஆ என்றால் அம்மா. ஆங்கிலத்தின் முதலெழுத்து ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். உணவில் இருந்து தொடங்குவதுதான் வேற்றுமொழி, உணர்வில் இருந்து தொடங்குவதுதான் நம் தாய்மொழி. திமிரொன்று பிடிக்கும் அது என் தமிழுக்காய் மட்டுமே இருக்கும். உடம்பில் ஏறும் முறுக்கெல்லாம் தமிழின் செருக்காய் இருக்கும். உலகில் 1000 மொழிகள் தோன்றினாலும் என் தமிழ் மொழியின் சிறப்பு மாறாமல் இருக்கும். எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருப்போம். தமிழ்தான் என் தாயின உலகோர் வரைக்கும் உறுதியளிப்போம். என் பணி தமிழ் இருப்பதை என்று கூறி 2025 அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழின் தொண்டு, படைப்பிரிப்போல் வரட்டும் தமிழரின் சிறப்பு. தமிழ் மீது பற்று இருக்கும், ஆசை இருக்கும். நம்ம ஆசைகளை தமிழ் மூலியமா தெரியும். அந்த மாதிரி நம்ம பேசணும்னு நினைச்சா கூட நம்ம பேச முடியாது. இப்போ இந்த தம்பியுடைய இப்போ இவர் என்ன படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க போகலாம். தம்பி இப்போ என்ன படிப்பாரு, இவ்வளோ அருமையாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆசிரியர் குழு தலைவர் மோகன்ராஜ். அதாவது அவர் மோகன்ராஜ், இவர் வந்து குமரன்ராஜ், நான் வந்து கோவிந்தராஜ். அதாவது உண்மையை சொல்ல போனா தமிழ் அப்படின்றது வந்து சங்கம் அப்படின்றது இப்போ நம்ம வந்து அகில இந்திய தமிழ் சங்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சங்கம் இருந்தது, ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து அவர் சிறப்பாக எடுத்து சொன்னாரு. அவருக்கு வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும். இவர் வந்து இந்த வயதிலேயே இந்த அளவுக்கு பேசுறாருன்னா நம்ம கலைஞர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு திறனாலதான் தமிழ்நாட்டு மக்களை அனைத்தையும் வந்து அவர் வந்து கொள்ளையடிச்சாரு. உண்மை உள்ள அனைத்து ஒரு உள்ளத்தையும் கொள்ளையடித்தார். அந்த மாதிரி இவர் இப்பயே வந்து தமிழ் உள்ளத்தை வந்து கொள்ளையடிச்சார். இந்த இயக்கம் வந்து பெரிய அளவுக்கு வளரணும்னா இவர் மாதிரி பல பேர் பேசுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் வளர்ந்துடும். இவ்வளவு சிறப்பான தமிழ் நம்ம தமிழ் வந்து கேட்கறதுக்கு மிக சிறப்பாக அவர் தந்தையார் தான் இருக்கு மெயின் காரணம். ஏன்னா இந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வந்து பேச்சாற்றலையும் கொண்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க, அவருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்த, அவர் வந்து தமிழ் ஆசிரியர். இவங்களை ரெண்டு பேர்த்தையும் அவங்க எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்மூடியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்விலும். இது வரைக்கும் நம்ம வந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நிகழ்வுகளுமே பரதநாட்டியம் அவங்க நம்ம இதில் பரதநாட்டியம் பண்ணியிருக்காங்க. தம்பி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேச்சாளராக உருவாக்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம் உருவாக்கி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்கும் பாட்டரங்கும் கவியரங்கும் நடத்தினோம். இந்த மாதம் வந்து பள்ளி மாணவருக்கான பேச்சரங்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முக்கிய காரணம் நமது மோகன்ராஜ் ஐயா தான். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இவங்களுக்கெல்லாம் எங்க பையனுக்கெல்லாம் வாய்ப்பு தருமேன்னு சொன்னாரு. அப்போ 6வது முதல் 12வது படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் நிகழ்வில் பேச்சரங்கம் கனவு என்ற தலைப்புல பேசப்படுறாரு. இவருடைய பேச்சும் அதுல இருக்கும். அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு லட்சியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தமிழ் ஆர்வலர்களுக்கும் சாதனை அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தமிழ் அறிஞர், புலவர், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து பேச்சு திறனை வளர்த்தும் வகையில் நமது இயக்கம் வந்து பண்ணுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐயா முன்னாடி எஸ்பி ஐயா பேசும்போது அந்த படிப்பு சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமானது அவர் வந்து எப்படி நான் கஷ்டப்பட்டு படித்தோம் வந்து சொன்னார். அதுல நம்ம ஐஏஎஸ் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்ன்ற புத்தகம் வர நிகழ்வுல நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்று கல்வி சார்ந்திருக்கும், மாணவர்கள் அனைவருடைய திறனை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடமா நமது இயக்கம் வந்து இருக்கும். மிக சிறப்பாக இவர் வந்து தமிழ் சார்ந்து பேசி நம்மளை அனைத்து மகிழ்வித்த குமரன் ராஜா நமது அகில இந்திய முன்னாடி பொறுத்து மகிழ்விப்பார். குமரனுடைய தாயாரும் இங்க வருமாறு இருக்கிறோம். ஓகே.